ஐயா, என்னம்மா? மருமவள எங்கய்யா? இன்னும் எந்திரிக்கலையாவா? யாருக்கு தெரியும்? என்னது யாருக்கு தெரியுமா? வா ரூம்ல தானே அவளும் இருக்கா. யாருக்கு தெரியுங்க? அம்மா, அவளெல்லாம் நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. வழி விடுங்க, நேராகுது, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? இவன் போக்கே வர வர சரியில்லையே. எப்பயும் அந்த பிள்ளை காலையிலே எந்திரிச்சிட நம்ம வெளியே பெருக்கி தூத்து தொளிக்கு முன்னாடியே இன்னைக்கு நான் எல்லா வேலையும் முடிச்சு போய் குப்பையெல்லாம் கொட்டிட்டு வந்துட்டேன். இன்னும் அந்த பிள்ளை எந்திரிச்சு வெளியே வர காணுமே. இவன்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியுங்க? ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்துகிட்டு இப்படி பேசாம கொள்ளாம இருந்தா என்ன நீ குடும்பம் வழங்கும்? கடவுளே, இவனுக்கு நல்ல புத்தியை கொடு கடவுளே. ஐயோ, விடிஞ்சிருச்சா? இவ்வளவு நேரம் தூங்கிட்டேன்னு என்ன இந்த மனுஷன்? நேற்று ராத்திரி தான் லேப்டாப்பும் கையுமா சுத்திக்கிட்டு தெரிஞ்சாரு. என்ன இன்னைக்கு காலங்காத்தாலே தூக்கிட்டாரு? சரி, ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும், நம்ம போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துருவோம். அத்தை வேற ஒத்தையில எல்லா வேலையும் செஞ்சுட்டு அடப்பாங்களே. கணக்குல வச்சுக்கோங்கண்ணே, அப்புறமா காசு தரேன். சரி தலைவரே. சே, நைட்டெல்லாம் சரியா தூக்கமே இல்லை. ஒரு காஃபியை குடிச்சாதான் நிம்மதியா இருக்கும். என்ன ஒரு டீ? சரிப்பா. அட நம்ம மாப்பிள்ள. என்னம்மாம்மா, டீ கடைக்கு டீ குடிக்க வந்தீங்களோ? ஆமா, வேற டீ கடைக்கு எதுக்கு வருவாவ? டீ குடிக்காதான். என்னதான் வீட்டில் குடிச்சாலும் கடையில் குடிச்ச மாதிரி வராதுல்ல நமக்கு. அப்படியே கொஞ்சம் காத்தாட காலையிலே வந்து எப்பயும் குடிக்கிறது தான். அது என்னமோ சரிதாம்மா, அதான் நானும் இங்க கடைக்கு வந்தேன். ஆமா மாமா, என் பொண்டாட்டி காலையில எந்திரிச்சிருக்க முடியல. என்ன எப்பயும் 7 மணி 8 மணிக்கு மேலதான் எந்திப்பா. கொஞ்சம் சீக்கிரமா எந்திக்க சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அவ உங்க வீட்டுக்கு வரலையா? என்னது, உங்க வீட்டுக்கு வரலையாவா? அப்ப அவ அங்க வரலையா? அங்கதானே வாரேன்னு பையத்துக்கிட்டு வந்தா. கொண்டு விடுறேன் அவளையே, நான் போய்கிடுவேன் எங்க அண்ணன் வீட்டுக்குன்னு. நானும் உங்களுக்கு முன்னாடியே போன் அடிச்சு சொல்லிட்டதுனால அங்கதான் வந்திருப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா மாப்பிள்ள வந்தா. நான் கொஞ்சம் சத்தம் போட்டேன், அந்த மறுபடியும் கோச்சிக்கிட்டு பைய எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டால. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, அவ மறுபடியும் பைய தூக்கிட்டு கோவமா வீட்டை விட்டு வெளியே போனா. நான் போய் அவளை கூப்பிட போனேன். என் பொண்டாட்டி தான் அவ கொஞ்ச நேரம் கோச்சிட்டு இருப்பா, மறுபடியும் அவ வீட்டுக்கே போயிருவா இருட்டுனதுன்னா. நான் அதனால அங்க வந்திருப்பான்லாம் நினைச்சேன். ஐயோ மாமா, என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு வாரத்தை எனக்கு போன் அடிச்சு சொல்லியிருக்க கூடாதா? இந்தாப்பா தம்பி டீ. ஐயோ மாமா, எனக்கு இப்ப பயமா இருக்கு. இந்த பெரிய பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. பயப்படாதீங்க மாப்பிள்ள, கண்டுபிடிச்சிடலாம் அவளை. இருங்க, போன் அடிச்சு பார்ப்போம். எந்த அளவு தொலைஞ்சான்னு தெரியலையே இந்த பெரிய பொண்ணு. நானும் வீட்டுக்கு போயிருப்பான்னு நம்பிக்கையில இருந்துட்டேன்னே. கோச்சிக்கிட்டு ஒருவேளை லட்சுமி அக்கா வீட்டுக்கு இல்ல உமா வீட்டுக்கு எங்கேயும் போயிருப்பாளோ. செல்வத்துக்கு எதுக்கும் போன் அடிச்சு கேட்போமா? ஆமா, செல்வத்துக்கு போன் அடிச்சு பார்ப்போம். அவன் எப்பயும் வாக்கிங் வருவான், இன்னைக்கு வரலையே அவனும். என்ன மாமா, அப்போ ரிங்கு போகுதா? இல்ல மாப்பிள்ள, சுவிட்ச் ஆப்னு வருது. என்னது, சுவிட்ச் ஆப்னு வருதா? ஐயோ, என்னாச்சோ தெரியலையே இந்த பெரிய பொண்ணுக்கு. பயப்படாதீங்க மாப்பிள்ள, இங்கதான் அவ ஃப்ரெண்டு வேலை வீட்டுக்கு தான் போயிருப்பா. நான் அவியல்வேலை திட்டினதுக்கு தான் கோச்சிக்கிட்டு போனா. அவியல்வே எனக்கு துணையா இருப்பாவேன்னு. ஒருவேளை அங்கதான் போயிருப்பாளா இருக்கும். எதுக்கு நேரடியா போய் பார்த்துட்டு வந்துருவோமா? சரி மாமா, வாங்க போய் பார்ப்போம். அட என்னது இது? வீட்டுக்குள்ளே ஏதோ கிள்ளி போட்டு வச்சிருக்கு. பாம்பு படையா என்ன படன்னு எலி படையா என்னன்னு தெரியலையே. நான் பாட்டுக்கு ராத்திரி சிவனேன்னு இங்கே வந்து படுத்துக்கிட்டேன் பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே. ஒருவேளை இது பாம்பு படையா இருக்குமோ? ராத்திரி வந்து பாம்பு வந்து நம்மளை பொட்டுன்னு போட்டிருந்தா நம்ம பட்டுன்னு போயிருப்போமே. ஐயோ, இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு எப்படியா இன்னும் வீட்டுக்கு ஓடிடணும். சரி, பல்ல தேய்ச்சிட்டு காலையில் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது என்னன்னு வெளியே போய் பார்ப்போம். ராத்திரி வேற வழி இல்லாமல் ஏதோ ஒரு தரியத்தில் உள்ளே போய் படுத்தாச்சு. பாம்பு கிம்பு இருக்கும்போது பயமாக தான் இருக்குது. இன்றைக்கி எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் சமைக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் பண்டங்கள்லாம் ஏற்பாடு பண்ணணும். இந்த பெரிய பொண்ணை என்ன நினச்சிக்கிட்டாங்க? வெளியே போனால் பொழைக்க தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டாங்களோ? நான் தனியாகவே இந்த வீட்டில் இருந்து நானும் வாழுவேன். வாங்கம்மா வாங்க, சூடா இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி எல்லாம் இருக்கு. ஒடியாங்க ஒடியாங்க, போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. சீக்கிரம் சீக்கிரம். உமா, எனக்கு ஒரு தோசை சூடா. நீனா சொன்னானு தான் வந்தேன். கடை எல்லாம் எப்படி போகுது? இன்னைக்கு தானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், போக போக தான் தெரியும். தோசை தானே சூடா இருக்கு, இந்த ரெடி ஆகுது, வெயிட் பண்ணு. நீனா, உண்மையிலே அவ செஞ்சது நல்லா இருக்குதா? சூப்பரா செஞ்சிருக்காக்கு. நான் கூட இவ்வளவு அழகா செய்வானே எதிர்பார்க்கல. நல்லா டேஸ்டா இருக்கு. என் மோவனே இதோட 2வது தோசை வாங்கி திங்க. அப்படியா? பரவாயில்லையே. என்ன இவளுக்கு திடீர்னு ஞானோதயம் பிறந்திருக்கு? இதுக்கு முன்னாடி பெரிய பொண்ணு தானே கடையை விட்டுட்டு அடப்பா. அது ஒன்றும் இல்லைக்கு, இவளுக்கு வீட்டில் இருக்க பிடிக்காம தெருவில் சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு திரியணும்னு இப்படி பண்ணிக்கிட்டு அடக்காளுதே. நேற்று பெரிய பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாவ தெரியுமா? அவைய அண்ணன் வீட்டுக்கு தான் பைய தூக்கிக்கிட்டு போனா. இப்போ அங்கே தான் இருக்கான்னு நினைக்கேன். ஐயா அப்படியா? பத்திராளியாக்கா சும்மா இருக்கு விடுமாக்கோ. பெரிய பொண்ணு கொண்ட முடிய ஆஞ்சிராத ஆஞ்சி. ஆமாக்கா, அதான் நானும் நினைச்சேன். பத்திராளியாக்காலாம் வேலையை உழுக்க வாங்கிடுவாவ. அவைய வாங்குற வேலையிலே அவ பறந்துருவா. அங்கே இருக்காண்டா.
அதானே பத்திரலியக்காக்கு அந்த மாட்டு கூட மல்லு கட்டுறதுக்கு எங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். மாட்டு கொட்டையை க்ளீன் பண்ணியதும் சாணி எல்லியதும் வைக்க போற பொடியதும் தண்ணி ஊற்றியதும் அப்படின்னு ஒரே வேலையாக தான் இருக்கும். மாட்டை தான் மேய்ச்சிக்கிட்டு அலைவாவ. இவளும் சேர்ந்தப்ப அங்கிருந்து மாடு தான் வைக்கணும். ஆனா இன்னைக்கு நான் பத்திராளியக்கா வீட்டில் பால் வாங்க காலையில போனேன். அவளை அணக்கம் இல்லை, ஒரு வேலை இன்னும் ஆரம்பிக்கல போல இருக்கு. இல்லை இன்னும் தூங்கிட்டு நடந்தாளா என்னன்னு தெரியல. நான் ஒரு 6:30 7 மணிக்கு போல பால் வாங்க போனேன். அப்பெல்லாம் அவன் எந்திக்கல, இவ்வளோ தூங்கிட்டு நடப்பாளா என்னமோ தெரியல. ஆமா, உடனே அவளை வேலையை வாங்கணும்னா வேற அரிய அண்ணன் சத்தம் போடுவார்ல வீட்டுக்காரரு. அதனாலதான் அவன் அடக்கி வாசிக்குமா இருக்கும் பத்திராளியக்கா. நாளையில இருந்து பாரு, சுடு தண்ணியை முறையில ஊத்தியாவது எழுப்பிரும். எழுப்பி சாணி எள்ளு போ, பெருக்கு போ, கொட்டாயில சாணி எள்ளுன்னு அனுப்பி விடும் பேர் அவளை. ஆமா, அது என்னமோ சரிதான். சாந்தி அக்கா, இந்தாங்க தோசை ரெடி, வந்து வாங்கிக்கங்க. இந்தா வரேன் உமா. ஐயா, வேலைன்னு இருக்காம கொஞ்சம் சாப்பிட்டியா? எப்ப பார்த்தாலும் அந்த கம்ப்யூட்டர் பெட்டியவே தட்டிக்கிட்டே இருக்கான். அதை உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு பொண்டாட்டியும் யாரையும் கண்ணு தெரியாம இருப்பான் போல இருக்கு ரூம்லயும். ஏமா கொஞ்ச நேரம் கம்முனு இருமா. ஏல, நீங்க சூப்பர் மார்க்கெட் கேட்டு தானே வேலைக்கு போறா, அதுக்கு எதுக்குள்ள நீங்க கம்ப்யூட்டர்ல தட்டிக்கிட்டு இருக்கா வீட்லயும்? ஏமா அதெல்லாம் சொன்னா உனக்கு ஒன்றும் புரியாது, நீ அமைதியா இரு. அத்தை, அட என் மருமவன் இன்னைக்கு நல்லா அழகா வந்திருக்காளா சுடிதார் போட்டுக்கிட்டு. இல சந்தோஷம், இங்க பாரு என் மருமவள. ஏமா சும்மா இருக்கியா? இல இங்க பாருல என் மருமவன் எப்படி மகாலட்சுமிமா இருக்கான்னு. ஏமா நீ வந்து உட்கார்ந்து சந்தோஷ் கூட உட்கார்ந்து சாப்பிடு. சரித்த. இங்க பாரு, என் பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு. என் பக்கத்துல வராத அப்போ. என்னாச்சு இவருக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? சொல்லிக்கிட்டே இருக்கேன், உனக்கு புரியலையா? இல என்ன பண்ற? எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். என்னாச்சு இந்த பையலுக்கு? கிறுக்கு எதுவும் முட்டிட்டா? ஏம்மா நீ எதுவும் வருத்தப்படாதம்மா, எல்லாம் சரியாயிரும். அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா உட்கார்ந்து சாப்பிடு. இல்லை வேண்டாத்த, நான் அப்புறம் சாப்பிட்றேன். ஏன் தான் அந்த பையன் இப்படி இருக்கான்னு தெரியலையே, வர வர ரொம்ப மோசமாக உள்ள இருக்கான். தப்பு பண்ணிட்டேனே. ஏன் எனக்கு சாலினியை பார்க்கும் போதெல்லாம் வேணி ஞாபகம் வருது? என்னால வேணி இடத்துல வேற யாரையும் நினைச்சு பார்க்க முடியல. அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டானாலும் எனக்கு என்னமோ இன்னும் அவளே தான் ஞாபகம் வருது. அவ மூஞ்சிதான் என் கண்ணுக்கு வந்துகிட்டே இருக்கு. அதனாலே என்னமோ என்கிட்ட எனக்கு இந்த சாலினி கிட்ட மூஞ்ச பார்த்து பேசக்கூட தோணல. அது இந்த ட்ரெஸ்ல பார்க்கும்போது அவளும் இதே மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தா. அதனாலே என்னமோ எனக்கு இவ்வளவு பார்த்த உடனே அவள் ஞாபகம் வந்துருச்சு. அதனாலதான் கோவத்துல அடிச்சுட்டேன். அடிச்சதுக்கு அப்புறம் தான் கஷ்டமா இருக்கு, தேவையில்லாம அந்த பிள்ளை மேல கை வச்சுட்டோமேன்னு. அந்த பொண்ணுகிட்ட நைட்டு எப்படியும் சாரி சொல்லிடணும். சரி நேராயிருச்சு, வேலைக்கு கிளம்பலாம். ஆமா மீனா, நீ சொன்ன மாதிரி நல்லா டேஸ்டா தான் செஞ்சிருக்கா உமா. இந்தாங்க பிடிங்க. அம்மா சாம்பார். சாம்பார் வாளி சட்னி வாளில அந்த பக்கம் இருக்கு, எடுத்து எவ்வளவு வேணாலும் ஊத்தி சாப்பிடுங்க. சரிம்மா, நல்ல வாசமா தான் இருக்கு. சாப்பாடு சூப்பரா இருக்கும்னு நினைக்கேன். நம்ம ஊர்ல நல்ல ஹோட்டலா ஒண்ணு திறந்துட்டாங்க. வேப்பங்குச்சி எடுத்து பல்ல விளக்கிட்டு வாயை குப்பிளிச்சாச்சு. இப்போ பசிக்குதான் என்ன பண்ணுறது? அங்கே என்ன ஏதோ கூட்டமாக இருக்குது, எல்லாரும் தட்டோட நிற்கவல. கோயில் பக்கமாக இருந்தால் கூட ஏதாவது அன்னதானங்களாம், ஏதாவது பொடியாவங்களாம். இங்கே ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி. யார் வீட்லேயும் சோறுகிற பொடியாவளோ? சரி நம்மளும் போய் என்னன்னு பார்ப்போம், பசி வேற கொள்ளுது. எல்லாம் உமா நீயா சொன்ன மாதிரியே கடையை போட்டுட்டியா? ஆமாடா பெரிய பொண்ணு, நான் சும்மா உள்ள லாய்க்கு சொல்றேன்னு பத்தியா? ஆமாம், நீ எங்கே செய்ய போகிறேன்னு நினச்சேன். ஹோட்டலு தடப்படலாம் வேலை நடக்க. வா கூட மாட வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. போ, வந்திருக்கைகளுக்கு சாம்பார் சட்னி எல்லாம் ஊத்தி கொடு போ. ஆமா, உங்க மைனி வீட்டுக்கு போனீங்க, உங்க மைனி நல்லா பாத்துக்கிட்டுதா? சாப்பாடுக்கு பாடு கடையில போட்டுச்சா இல்லையா? போய் சட்னி சாம்பார் எல்லாம் எல்லாருக்கும் ஊத்து, அதுக்கப்புறம் கடைசியா உட்கார்ந்து சாப்பிடுவோம் 2 பேரும். அடங்கு என்ன நடக்குது? அம்மா கொஞ்சம் சாம்பார் கொண்டாங்கம்மா. அங்க பாரு சாம்பார் கேட்காங்க, சாம்பார் வழி எடுத்துக்கிட்டு போ. அட என்ன நடக்குது? நான் பார்க்கறதெல்லாம் நனவா கனவா? தந்தா இருங்க, சாம்பார் வழி எடுத்துக்கிட்டு வரேன். சந்தியக்கு அங்க பாருங்க பெரிய பொண்ணு. ஆமா, இப்பதான் எந்திரிச்சு வாரா போல இருக்கு. நீ சொன்னது சரிதான் நினைக்க மீனா. நான் சொன்னேன்லக்க, பத்திரலேக்கா வீட்டுல இருந்துகிட்டு அவைய சாப்பாடு செஞ்சு போடுவாவ, நல்லா தின்னுட்டு கிடக்கலான்னு இவன் நேரம் அங்க போயிட்டா. அங்க மாமியார் வீட்டுல அது வெளியே விட மாட்டேங்குன்னு அங்க போய் செட்டில் ஆயிட்டான்னு நினைக்கேன். இங்க யாருக்கு சாம்பார் வேணும்? எல்லாம் பிஞ்ச மண்டை, சாம்பார் ஊத்தட்டுமா? வேண்டாக்கா. சரி ரைட், விடு, சாப்பிடு. என்னடா பெரிய பொண்ணு, வீட்டுல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். உங்க மாமியார் உங்க வீட்டுக்காரெல்லாம் கழுத்தை பிடிச்சு வெளியே தட்டிட்டாவன்னாவ. எங்க உங்க மைனி வீட்டுல இருக்கியே இப்போ? இல்ல நான் எங்க மைனி வீட்டுலலாம் இல்ல. நேத்து உங்க மைனி வீட்டுக்கு உங்க அண்ணன் வீட்டுக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு பைய எடுத்துக்கிட்டு போனேன், அங்க போலையா நீ? நான் எங்க பண்ணைய வீட்டுல பழைய வீட்டுல போய் இருக்கேன். எங்க அண்ணன் வீட்லயும் கோச்சிக்கிட்டு வந்துட்டேன். ஏது அந்த வீடு பாலடைஞ்சு கிடக்க, அந்த வீட்டுக்கா போனேன்? ஆமா, ராத்திரி அங்கதான் தங்கிட்டு வந்தேன். இனிமே இன்னைக்கு போயிட்டு எல்லாம் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு இனிமே அங்கதான் தங்க போறேன். எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலைங்க?
இங்கே பாருங்க, யாருக்கு கீழேயும் என்னாலலாம் அடிமையாக இருக்க முடியாது. தனியாக இருந்து சாதிக்கணும். சுதந்திரமாக இல்லாத வாழ்க்கை அது என்ன வாழ்க்கைங்க? வீட்டுக்குள்ளேயே அடைச்சி பூட்டி செயலில் போட்டிருக்க மாதிரி இருக்கலாம் எனக்கு பிடிக்காது. எங்க மாமியார் எனக்கு படுத்திய கொடுமைலாம் உங்க மாமியார் உனக்கு பண்ணனா அவ்வளவுதான் போல இருக்க. ஏலா வீட்ல இருந்து சொல்லியது ஒரு குத்தமால, அதுக்குன்னு நீ கோச்சிக்கிட்டு பைய எடுத்துக்கிட்டு கிளம்பிட்ட போல இருக்கு. அதுவும் அந்த தனியா பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள என்ன நீ தான் அங்க தூங்குனியே தெரியலையே. என்ன பண்ணுறது, நல்லா கொசுகடி இருந்தாலும் தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது தான் என் பக்கத்துலேயே ஒரு பாம்பு படம் இருக்குது. அதுக்குள்ளே இருந்து பாம்பு எப்பப்போ வந்துட்டு போச்சோ என்னமோ தெரில. இன்றைக்கி எல்லாம் கிளியர் பண்ணிடுவேன். உமா கடையில் வேலைக்கு சேர்ந்தாச்சு. அப்புறம் என்ன, வீட்டுக்கு போயிட வேண்டியதான். வேலைக்கு வந்துட்டு அப்படியே நேரத்தை போய்க்கிற வேண்டியது தான். இங்க பாருலா, இப்படியெல்லாம் வாழலாம்னு நினைக்காத. ஒழுங்கா குடும்பத்தோட போய் குழந்தை குட்டி பிள்ளைகள்னு பார்த்துக்கிட்டு வாழ்ற வேலையை பாரு. அதுவே எங்கே என்கிட்ட வருது? அதுவே எல்லாம் ஆச்சி பாட்டி தாத்தா தான் வேணும்னு போகுவேன். போகிறதெல்லாம் போட்டுன்னு விட்டாச்சு. நம்ம இப்போ ஃப்ரீ பேர்டு, சுதந்திர பறவையாக திரியிறோம். பறவையா பறக்கிறேன், உலகத்தை ரசிக்கிறேன். என்னடா மீனா இவ இப்படி சொல்லிட்டு போறா? உமா கூட திருந்திட்டா போல இருக்கு, இவ திருந்தமுண்டா போலயே. எல்லாம் கொழுப்புக்கோ. ஐய மாமியார் எல்லாம் பாத்துக்கிட்டியாவல்ல, அந்த திமிரில் இவ இப்படி ஆடியா? நீ சொல்றது சரிதான் மீனா, பாவம் இவ வீட்டுக்காரன். ஆமாக்க, என்ன தாங்குவாரு இவள. இவன் என்னன்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதான் மனசு வெறுத்து போய் அந்த மனசை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்காரு இவள. அந்த அறிவு கூட இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கு. அம்மா, இது கூட நல்லா ஜாலியாக தான் இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கடையை பார்த்து போய் என்ன பெய்ய பொண்ணு. எனக்கு டபுள் ஓகே. டேய் சந்தோஷ், நில்லுடா. என்னம்மா, எனக்கு தான் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டேனே. நீ சாப்பிட்ட என்ன, சாப்பிடலன்னா எனக்கு என்ன? நீ வந்து முத என் மருமகிட்ட மன்னிப்பு கேளு. அம்மா, எனக்கு கடைக்கு நேரம் ஆயிருச்சுமா, நான் இப்ப கிளம்புறேன். இங்க பாரு, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. நானும் சரி ஒரு நாள்ல சரியாயிருவா, 2 நாள்ல சரியாயிருவா, இல்ல 1 மாசம் கழிச்சு கூட நீ சரியாயிருவான்னு நானும் உன்னை விட்டுட்டு சும்மா இருக்கேன். ஆனா நீ இன்னைக்கு அவன் மேல கை நீட்டுற அளவுக்கு போயிட்ட. எதனால அவன் மேல இப்படி கோவப்பட்ட? அம்மா, அது வந்து நீ எனக்கு எந்த காரணமும் சொல்ல தேவையில்ல. வந்து அவகிட்ட முத மன்னிப்பு கேளு. அம்மா சும்மா இருங்கம்மா, நான் கடைக்கு போனோம், லேட் ஆயிடுச்சு, நான் வரேன். நீ இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல. அவகிட்ட மன்னிப்பு கேட்காம நீ இன்னைக்கு எங்கேயும் போக கூடாது சொல்லிட்டேன். வா இறங்கு, என் மருமகிட்ட முத நீ வந்து மன்னிப்பு கேட்டுட்டு எங்கனாலும் போ. அம்மா இழுக்காதீங்கம்மா, நான் தான் வரேன். முத உன்னை வான்னு சொன்னேன். எம்மா சாலினி, எம்மா மருமகள கொஞ்சங்க வா. அம்மா கையை விடுங்கம்மா. நான் கையை உடையதெல்லாம் இருக்கட்டும், நீ இன்னைக்கு அவட்ட மன்னிப்பு கேட்காம எங்கேயும் போக கூடாது சொல்லிட்டேன் அம்மா. சொல்லுங்க. அந்த பிள்ளை மூஞ்ச பாருல, உன் கைத்தடம் ஃபுல்லா பதிஞ்சு போய் கிடக்கு. போ போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு. என்னால இவகிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுமா. என்னடா சொன்ன? அம்மா வந்து பாரு. அவர் எதுவும் செய்யாதீங்க. பாருடா என் மருமகள, அவன் என்ன சொல்றான்னு கேளு. நானும் இவன் இப்ப திருந்துவான் அப்ப திருந்துவான்னு பார்த்தா இவன் திருந்துற மாதிரியே தெரியல. வர ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவகிட்ட மன்னிப்பு கேளு முத. அப்பவே பார்க்கும்போது எனக்கு வேணி முகம் தெரிஞ்சுது, இப்போ ஷாலினி முகம் தெரியுது. இவளோட கண்ணை பார்த்தாலும் எனக்கு என்னமோ ஆகுது. அவ அழுகதை பார்த்தா தாங்கிக்க முடியலையே. இதுக்கு மேல அங்க நின்னா சரிப்பட்டு வராது, கிளம்பிடலாம். எனக்கு கடைக்கு நேரம் ஆகுது, நான் கடைக்கு போறேன். இவ்வளவு சொல்லியா அந்த பிள்ளை கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு பேரு. இனிமே நீ எனக்கு பிள்ளையே இல்லல அத்தை. அவர் அப்படி சொல்லாதீங்க அத்தை. என்னம்மா நீ இப்படி இருக்கியே நீ? அவன் பாரு ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்க, உன்னை ஏழு எடுத்து பார்க்க கூட மாட்டேங்க. நீ என்னன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் தான் அந்த பையலுக்கு உன்னையே கட்டி வச்சனோன்னு இருக்கு. உன் வாழ்க்கையை கெடுத்துட்டோன்னு எனக்கு தனம் உறுத்துது. அதெல்லாம் ஒன்றும் இல்ல அத்தை, நீங்க அப்படிலாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. என்னமோ போம்மா, உன்னைய நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. போம்மா நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. சரித்த. அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையா இருக்கு. இந்த பிள்ளையவே இவன் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கானே. இந்த பிள்ளை கூட வாழலன்னா இவன் எவ கூடயும் வாழ்ந்துக்கிட மாட்டான். ஊருக்கிட்ட பையன். என்ன தம்பி சொல்றீங்க? பெரிய பொண்ணு இங்க நம்ம வீட்டுக்கு வரலையே. ஐயோ, பெரிய பொண்ணு இங்கேயும் வரலையா? அப்ப எங்க போனான்னு தெரியலையே. எம்மா லட்சுமி, ஒருவேளை சரசு வீட்டுக்கு போயிருப்பாளம்மா? அங்க போயிருக்க மாட்டா. அங்க போயிருந்தாதான் சரசி அங்கிட்ட சொல்லியிருப்பாள். இன்னைக்கு காலையில கூட அவளை பார்த்தன சரச. அப்பெல்லாம் அவ எதுவும் சொல்லலையே. ஐயோ, அப்ப என் தங்கச்சி எங்க போனான்னு தெரியலையே. ஏன் வீட்டுல பிரச்சனையா? ஆமாக்கா, நேற்று வீட்டில் சண்டையில் வீட்டை விட்டு வெளியே போங்க, அண்ணன் வீட்டுக்கு போன்னு நான் மாமாட்டெல்லாம் பேசிட்டு தான் துணிமணியெல்லாம் எடுத்துக்கொண்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போனேன் அங்கே கொண்டு விடலான்னு. நானே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போய்க்கிடுவேன்னு போயிட்டா. பார்த்தா அங்கேயும் குறைச்சிக்கிட்டு வெளியே போயிருக்கா. நானும் எனக்கு தெரியாது இந்த விஷயம். இப்போ காலையில் தான் மாமாவை பார்த்து கேட்கேன். அவள் ராத்திரியே குறைச்சிட்டு வந்துட்டாளப்பா, அங்கே வரலையான்னு கேட்காவ. அதான் அங்கே வரலையானதான் தான் இங்கே தேடி வந்தோம். உங்ககிட்ட எங்கேயாவது இருப்பாளா பாப்போன்னு. போன் பண்ணி பாத்தீங்களாப்பா அவளுக்கு? போனு பண்ணி பார்த்தேம்மா, சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயே, அப்ப எங்க போனான்னு தெரியலையே. இந்த உமா வீட்டுல இருக்கலான்னு ஒரு எட்டு பாத்துட்டு வருவோம்மா. வரீங்களா? ஆமா, வேற வழி இல்லை, அங்கதான் போய் பார்க்கணும். நான் செல்வத்துக்கு போனை பண்ணி கேட்டுட்டேன், அவன் அங்க வரலன்னு சொன்னான். மாப்பிள்ள எனக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள. வேணா அப்போ போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்மா?
ஐயோ வேண்டாமாம்மா, நம்ம நல்லா ஊருக்குள்ள தேடிக்கிடுவோம். இங்கதான் எங்கேயாவது இருப்பா. தேடி பார்த்துட்டு நல்லா தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா கிடைக்கலன்னா போன பண்ணி போலீஸுக்கு வர சொல்லுவோம். ஆமா, பெரிய பொண்ணு வேற எங்கேயும் போயிருக்கும்டா. இங்கதான் எங்கேயாவது கிடப்பா. எப்பா, எனக்கு தெரிஞ்சு நீ உங்க வீட்டுல மாடியை செக் பண்றது நல்லது. எங்கன்னா உங்களுக்கே தெரியாம ராத்திரி வந்து மேல மாடியில தூங்குறாளா என்னன்னு போய் பாருங்க. ஆமாம்மா லட்சுமி, நீ சொல்றதும் சரிதான். அவ அந்த வேலையெல்லாம் பாப்பா. மாப்பிள்ள வாங்க, வீட்டுல போய் நம்ம தேடுவோம். வீட்டுல இல்லைன்னா அதுக்கப்புறமா போயிட்டு ஊரெல்லாம் தேடுவோம். சரிம்மாம்மா, வாங்க போவோம். அட அட, வாங்க தலைவரே, வாப்பா சேகரே, எப்படி இருக்கிய? வராதையெல்லாம் வந்திருக்கீல நம்ம வீட்டுக்கு. லட்சுமி என்ன வாசல்ல வச்சு பேசிட்டு நிக்கா? உள்ள கூட்டு போய் காப்பி தண்ணி ஏதாவது கொடுத்தியா? ஐயா, நீங்க வேற அவிய பெரிய பொண்ணை காணோன்னு தேடி வந்திருக்காவ. அதான் அவங்க வரலன்னே, அந்த அவளை தேடி போறாவ. ஆமண்ணே, நீங்க எங்கேயாவது பாத்தியலானே என் பொண்டாட்டிய? என்னது உன் பொண்டாட்டிய காணுமா? அவ அங்க நின்று இட்லி வியாபாரம் பண்ணிக்கிட்டு நிக்கா. நீ என்னன்னா பொண்டாட்டிய காணுங்கா? என்னன்னே சொல்றிய? இட்லி வியாபாரமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, அங்க உமா கூட சேர்ந்து 2 பேரும் இட்லி தோசைன்னு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காவல. ஐயா ஆமா, உமா நீயாத்தே பாத்திரம் மண்டை எல்லாம் வேணும்னு சாவி வாங்கிட்டு போனா அந்த அங்க பொருள் எடுக்க போறேன்னு உங்க கடையை திறந்துட்டல. அங்க கடையில கூட்டம் பிச்சுக்கிட்டு நிக்குது. இட்லி தோசை சாம்பார் எல்லாம் சூப்பரா இருக்கு, சட்னி எல்லாம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் அங்கதான் சாப்பிட ஓடியாவ. நான் கூட இன்னைக்கு காலையில சாப்பாடு அங்கதான் போய் சாப்பிடலான்னு இருக்கேன். என்ன தண்டை பண்ணி சொல்ற? ஆமண்ணே, போய் பாருங்க. உங்க தங்கச்சி அங்கதான் சாம்பார் வழியை தூக்கிக்கிட்டு சாம்பார் சட்னின்னு ஊத்திக்கிட்டு அலையுது. பெரிய பொண்ணு என் மானத்தை வாங்குறதுக்குன்னே இருக்கா. இந்த வாரம் இரு. சரி தண்டை பண்ணி, அப்புறம் பாப்போம். என் மாப்பிள்ளை வேற கோவமா போறாரு. என் தங்கச்சியை அடிச்சிட போறாரு. நான் போய் என்னையாதுன்னு பாக்கேன். சரி தலைவரே, போங்க போங்க. என்னங்க சொல்றீங்க? கடையில அவ்வளவு கூட்டமா? ஆமா லட்சுமி, சாம்பார் எல்லாம் அருமையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு போச்சுவ. எல்லாரும் பேசினதை கேட்டேன். பரவாயில்லையேன்னு நினைச்சேன். வேணா பிள்ளைகளுக்கு இன்னைக்கு 2 இட்லி அங்க வாங்கி வேணா கொடு. காலையில சமைச்சிட்டியா? இல்லங்க, மாவு முடிஞ்சு போச்சு, ஒன்றும் செய்யல. இனிமேதான் ஏதாவது தக்காளி சோறு தான் அடுப்புல போட்டிருந்தேன், அதான் கிண்டி இனிமே அவங்களுக்கு கொடுத்து விடணும். காலையிலக்கு கொஞ்சம் கிண்டுற சோத்தை தான் தின்னுட்டு போங்களான்னு சொல்லணும்னு பார்த்தேன். காலேஜுக்கு கிளம்பிட்டு அடக்காளுவேன். வேணா காசு எடுத்துதான் நான் வேணா இட்லி தோசை எதுனாலும் வாங்கிட்டு வரேன். நல்லா இருக்குங்க எல்லாரும், போய் வேணா வாங்கிட்டு வரேன். சரி இருங்க, அப்ப நானும் வாரேன், போய் வாங்குவோம். போ ஒரு கூடையும் எடுத்துட்டு காசை எடுத்துக்கிட்டு வா. சரிங்க. வீட்டுல மட்டும்தான் அந்த 2 பிள்ளைகளும் வேலை செய்யாது போல இருக்கு. வெளியிலலாம் வேலை செய்துவே. அது வேலை கோவப்படுறதா இல்லைன்னா பாராட்டுறதான்னே தெரியல. பெரிய பொண்ணு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஏதோ பிரச்சனை போல தெரியுது. பார்த்தா தெரியல, சாம்பார் ஊத்திக்கிட்டு இருக்கேன். அந்த சாம்பார் வழியை கொண்டா. சாம்பார் ஊத்த வந்துட்டா. சாம்பார் ஏன் நீங்க ஊத்த போறீங்களா? ஏம்மா பெரிய பொண்ணு, நீ உன் புருஷ வீட்டில் கோச்சிட்டு அண்ணன் வீட்டுக்கு வந்த. அண்ணன்கிட்ட கோச்சிட்டு மறுபடியும் நீ உன் புருஷ வீட்டுக்கு போயிருப்பேன்னு பார்த்தா ராத்திரி முழுக்க எங்க இருந்த? உன்னைய காணுன்னு நாங்கள் காலங்கத்தாலே வீடு பூரா தேடிட்டு வரோம், ஒவ்வொரு வீடா ஏறி இறங்கி. ஆமா, நீ ராத்திரி முழுக்க எங்க போன? எங்க போறது? அவ்வளோ இருந்தாலும் துரத்தி விட்டுட்டியல்ல, அதனால எங்க பண்ணைய வீடு பழைய வீடு நம்ம இருந்தோம்ல, அந்த வீட்டுக்கு தான் போனேன். ஏது அந்த வீட்டுக்கா? அந்த வீடு பாலடைஞ்சவே இல்லாம கிடந்துச்சு. அதுக்குள்ள பூராம்பூச்சி செத்தகத்துக்கு என்னது இருந்தாலும் தெரியாத. அங்க என்னத்துக்கு போனா? நீ அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கணும், இல்லைன்னா மறுபடியும் உன் புருஷன் வீட்டுக்குள்ள போய் இருக்கணும். மாட மாளிகை மாதிரி வீடை கட்டி வச்சிருக்கான் உன் புருஷன். நீ அங்க போய் இருக்காம பாலடைஞ்ச வீட்டுல போய் கிடந்தேங்க. இது நல்ல கதையா இருக்க. அவ்வளோ வரும் துரத்தி விடுவாங்களாம், மறுபடியும் நீயே அங்க போனா போகலாம். சரி, அதான் நான் வீட்டுக்கு கூப்பிடுறோம்ல, வீட்டுக்கு வா. இங்க பாருங்க, வீட்டுக்கு வந்தேன்னா நான் அப்பப்போ எனக்கு போர் அடிக்கிற நேரம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வெளியே போகவே வருவேன். சும்மா அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு ஜெயிலு மாதிரி என்னைய அடைச்சி வச்சேன்னா அந்த வீட்டிலலாம் என்னால் இருக்க முடியாது. அதுக்கு நான் பாலடைஞ்ச வீட்டில் தனியாகவே இருந்துக்கிடுவேன். அதுலேயும் உங்கள் அம்மா என்னைய ரொம்ப பாடா படுத்துது. அப்படி என்ன உன்னைய கொடுமைப்படுத்திட்டாவ சொல்லு பாப்போம். துணி துவைக்க சொல்லியாவ, பாத்திரம் கழுவ சொல்லியாவ, வீடு துடைக்க சொல்லியாவ, ஒரே வேலையாக வாங்குறாவ. ஏன் இந்த வேலையெல்லாம் எந்த வீட்லயும் எந்த பொம்பளையும் செய்யறது இல்லையோ? நீ மட்டும்தான் செய்யறியோ? அதெல்லாம் கூட பரவாயில்ல, என்னைய வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பண்ணுங்க. அதான் எனக்கு கோபமா வருது. மடிச்சு வச்ச துணியவே களைச்சி போட்டு மறுபடியும் மடிங்குது, கொண்டு போய் காய போடுங்குது, எரிச்சலாக கலப்புது. என்னையதான் மாவாட்டு துணியை துவை எல்லா வேலையும் வாங்குது. அம்மா, இது எல்லா வீட்லயும் நடக்குதுதாம்மா. உன் மைனி 10 நாளே அவ்வளோ வேலையும் அவாதான் செய்யா. ஒரு வேலை ஒரு துரும்ப கூட சின்ன பொண்ணு நகட்டம்டா. நானும் ஒன்றும் செய்ய மாட்டேன். உங்க மைனிலாம் செய்யலையாம்மா? அவியலை மாதிரி வயசு வரும்போது எனக்கு பக்குவம் வரும், அப்போ நான் செய்வேன். இப்போ என்னைய கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க. ஒன்று அப்படிதான் விட்டுருந்துச்சு. நீங்க சரி கொஞ்ச நேரம் போனா போயிட்டு வருவான்னு வரணும். நீ அந்த ஆளை வெறிய காலையில போனா ராத்திரி அடையும் போது தான் வாரா. வேற கோவம் வராதா? வீட்டில் எங்கள் அம்மா தான் பாத்திரம் கழுவுது, துணியை துவைக்குது, வேலை செய்யுது, எல்லா வேலையும் சாப்பாடு வேலை எல்லாம் அதான் செய்யுது.
நீ வீட்டில் இருக்கும்போது தானே உன்னையும் செய்ய சொல்லியாவ. போங்க, நீங்கள் சும்மா உங்கள் அம்மைக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பிய சப்போர்ட்டு. எனக்குன்னு அந்த வீட்டில் சப்போர்ட் பண்ண யாரும் இல்லை. மாமா சப்போர்ட் பண்ணாலும் மாமாவையும் ஒரே திட்டு. ஏன் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணதே இல்லையோ? சும்மா நடிக்காதீங்க, போங்கங்க. நான் வரமாட்டேன் எங்கேயும். சரி நீ வரான்ட்டு அங்கேயே இரு, நான் போறேன். சரி, சாம்பார் வழியை கொடுத்துட்டு போங்க. பெரிய பொண்ணு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா? அது எல்லாம் எனக்கு புரியுது. சாம்பார் தான் ஊத்துறேன், வேற ஒன்றும் பண்ணலையே. போங்க, உங்கள் பொண்டாட்டி உங்களை வீட்டில் தேட போகிறாங்க. எதுக்கு உங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசிக்கிட்டு நிற்கியனே அடித்தாலும் அடிச்சு போடுவாங்க. அதனால ஒழுங்காக வீடு போய் சேருங்க. வந்துட்டாரு, நம்ம மேலே ரொம்ப பாசம் இருக்க மாதிரி. அங்கே யாருக்கு சாம்பார் வேணும்? இந்த வார இருங்க. என்ன இந்த பெரிய பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? ஒரு சொல் பேச்சு கேட்காம. இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே. வீட்டுக்கு வந்த பிள்ளைய நம்மளே வச்சு கவனிச்சிருந்துருக்கலாம். இந்த பத்திராலையும் ஒரு பேச்சு கேட்டா இல்ல. நம்ம அவளுக்கு பயப்படியதா இல்லை இவளை நினைச்சு வருத்தப்படியதானே தெரியலையே. தலைவரே, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, பெரிய பொண்ணை நான் பாத்துக்கிறேன். எம்மா, எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதாம்மா. அவ பாட்டுக்கு வீட்டுல இருந்த பிள்ளைய நீ தான் கூப்பிட்டு போனியா அப்படியா? ஆமா, இல்லாட்டின்னா பெரிய பொண்ணுக்கு வெளியே வரையே தெரியாது. நீங்க வேற தலைவரே, சும்மா கடங்க. என்னமோ போ, அவளை கவனமா பாத்துக்க. அவளா புத்தி வந்து வீட்டுக்கு வரணுன்றதா இருந்தா வரணும்னு நினைச்சானா எப்பனாலும் வர சொல்லு. வர சொல்றேன் தலைவரே. நாங்க 2 பேரும் ஒரு பெரிய ஹோட்டல் ஆரம்பிச்சு கடை திறப்புலாம் வைப்போம். அன்னைக்கு நீங்க தான் வந்து ரிப்பன் கட் பண்ணணும், பாத்துக்கிடுங்க. ஆமா ஆமா, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் திறக்க போறிய, போங்கம்மா. ஏன் எங்க முஞ்சிலாம் 5 ஸ்டார் ஹோட்டல் திறக்காதா? நாளைக்கே 5 ஸ்டார் ஹோட்டல் சைடுல ஒரு போர்டை நிப்பாட்டி வச்சா 5 ஸ்டார் ஹோட்டல் ஆயிர போகுது. பெரிய பொண்ணு வந்துட்டியா? அந்த இட்லி வந்திருக்கும் பாரு, அந்த இட்லியை எடுத்துட்டு வேற மாவு ஊத்தி அதெல்லாம் வேக போட்டுரு பாப்போம். சரிலா. ஏலா பெரிய பொண்ணு, வாங்கலச்சு. ஏலா ஒன்னே காரணம் உங்க அண்ணனும் உன் வீட்டுக்காரனும் தேடி வந்தாவள வந்து கூப்பிடுறதுக்கு வந்தாவளா? ஆமா, இப்பதான் வந்துட்டு போறாவ. நான் வர முடியேன்னு சொல்லிட்டேன். ஏலா கொழுப்பா உனக்கு. அம்மா நேத்து ராத்திரி எங்க தங்கி இருந்தா? இங்க பழைய வீட்டுல தான்க்க. ஏது அந்த பாலடைஞ்ச வீட்லயே? ஆமா, இனிமே நான் அங்கதான் தங்க போறேன். ஏன்னா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன் புருஷன் தான் வந்து கூப்பிடியாம்ல, கூப்பிடும்போது போக வேண்டியதானே வீட்டுக்கு. இல்லச்சு நீங்க வேற சும்மா இருக்க, எனக்கு கடைக்கு ஆள் வேணும். எனக்கு கூட மாட உதவி பண்றதே இந்த பெரிய பொண்ணு தான். அவளை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன்னா எனக்கு எப்படி கடையில வேலை பார்க்க ஆள் கிடைக்கும்? அது மாமியார் வேற உட வேற செய்யாது வீட்டுக்கு போயிட்டோம்னா. உன் போதைக்கு அவ ஊருகாவா? அவளை சத்தம் போட்டு வீட்டுக்கு போவோம் புருஷன் கூப்பிடியாலான்னு அனுப்பி விடுறதை விட்டுட்டு நீ உனக்கு கடைக்கு ஆள் வேணும்னு வச்சுக்கிட்டியாக்கோ. எக்க நீங்க அவளை திட்டாதீங்க. நான் தான் போகமாட்டேன்னு சொன்னேன். எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்ப போறேன். எனக்கு இப்ப போக பிடிக்கல. பெரிய பொண்ணு, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஆமா சொல்லிட்டேன். ஒழுங்கா வீட்டுக்கு போய் வீட்டுல இருந்து பிள்ளை குட்டியில பார்த்துட்டு புருஷனையும் பார்த்துக்கிட்டு அப்பப்போ வெளியே வந்துட்டு போயிட்டு இரு. கடைக்கு போகும்போது வா, எட்டி பார்த்துட்டு போ, ஒரு 2 வார்த்தை நின்று பேசிட்டு போ. அதுக்குன்னு வீட்டுக்கு போக மாட்டேன் நான் இங்கதான் இருப்பேன்னா என்ன அர்த்தம்? அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் நீ வெளியே தனியா போய் இருப்பேன்னு சொன்னா என்கிட்ட எல்லாம் பேசாத சொல்லிட்டேன் அம்மா. நான்லாம் பேசவே மாட்டேன் அம்மா சொல்லிட்டேன். என்ன லட்சுமி அக்கா இப்படி சொல்றீங்க? ஒழுங்கா வீட்டுக்கு போற வழிய பாரு. குடும்பம் தான் மத்த எல்லாம் அப்புறம் தான். சரிக்கா, போறேன். எப்ப போற? இன்னைக்கு காலையில கடையில வேலையை பார்த்துட்டு மதிய சாப்பாட்டுக்கு போறேன். உன் புருஷன் வீட்டுல இருக்கும் போதே போலாம் ஒழுங்கா. வேற உன் மாமியா இருக்கும் போது போனா அது ஏதாவது சொல்லும், வேற நீ குவாச்சிக்கிட்டு கிளாச்சிக்கிட்டு வெளியே வருவா. அதெல்லாம் தேவையா? ஒழுங்கு மரியாதையே இப்ப போ. உன் புருஷன் வேலைக்கு போற முன்னாடி வீடு போய் சேரு. ஓடு. கொண்டா சாம்பார் வழியை தூக்கிக்கிட்டு நிக்கா பாரா. அப்புறம் போறேங்கோ. நீ அப்புறம்லாம் ஒன்னும் நொட்டாண்டா, போய்ப்போ. ஐயோ, நமக்கு வச்ச ஒரே அடிமையும் இந்த லட்சி துரத்தி விடுதே. சரி உமா, நான் வீட்டுக்கு போயிட்டு எங்க வீட்டுக்கார்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வரேன். என்ன? சரில பெரிய பொண்ணு, சீக்கிரம் வந்துடுறேன். வந்துடுறேன். போ போய் உன் குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பார்க்கலாம். எல்லாம் உமா, எனக்கு ஒரு 3 மசால் தோசை பார்சல் அனுப்பி வீட்டுக்கு. என்ன? சரி. என்ன லட்சு, உங்களுக்கு சந்தோஷமா? என் கடையில ஒரே ஒருத்தி வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா, அவளையும் அனுப்பி விட்டுட்டியல்ல. எல்லாம் உனக்கு கூட மாட வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்னா நான் வேணும்னா வாரம்ல. சும்மா அவளை போட்டு இழுக்காத, அவ குடும்பத்தை கெடுத்துட்டு அடக்காத சொல்லிட்டேன் அம்மா. அப்படியா? நீங்க வரீல? அப்ப எனக்கு டபுள் ஓகே. சரி, நான் வாரேன். இப்ப 4 இட்லி பிள்ளைகளுக்கு எடுத்துட்டா. இட்லியோ தோசை என்னமோ கொஞ்சம் எடுத்துட்டா. காலையில சாப்பாடுறதுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுறதுக்கு காலேஜுக்கு. வாலியில எடுத்து வச்சு கொண்டு போங்க. எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு அப்புறமா காசு தாங்க. இட்லி வெந்துட்டா? ஆமாக்கா வெந்திருக்கோம். அதை எடுத்துட்டு வேற மாவு தட்டுல ஊத்தி போட்டு போங்களாம். சரி.
இந்த அடிக்கெல்லாம் சாலினி பயந்து வீட்டை விட்டு போயிடுவான்னு நினச்சிருப்பாரோ? அதெல்லாம் நடக்காத விஷயம். ஆனால் எனக்கு என்ன குழப்பமா இருக்குன்னா, எதுக்கு இந்த அடின்னு தான் எனக்கு புரியலை. கண்டு வேற அவரை பார்க்கும்போதெல்லாம் வேக்குது. அது வழி வேற டிபார்ட்மெண்ட், அதை நினச்சாலே கஷ்டமாக தான் இருக்குது. ஒருவேளை இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டோன்னு கோவத்தில் அடிச்சிருப்பாரோ? அதுக்காக தான் இருக்குமோ? சே அப்படிலாம் இருக்காது. அவருக்கு தான் நம்ம இந்த ரூமில் இருக்கதே ஞாபகம் இருக்காத. நம்ம ஒருத்தி இருக்குன்ற நினைப்பே அவருக்கு இல்லை. அப்புறம் எப்படி அப்படின்னு நினைக்க போகிறாரு? தேவையில்லாமல் இப்படி மொக்கையாக யோசிக்காத சாலினி. வேற எதுக்காக இருக்கும்? சரி, எப்படியும் இன்னைக்கு நம்ம சந்தோஷம் நம்மளை அடிச்சிட்டோன்னு கொஞ்சமாவது வருத்தப்பட மாட்டாரா? நம்மளையும் நினச்சிக்கிட்டு தான் இருப்பார். இவரோட ரேகையை பார்க்கணுன்னா இப்போ வந்து என் கண்ணத்தில் பார்த்தோன்னா அவருக்கு ஜோசியம் பார்க்கலாம். யார் மேலேயும் இருக்க கோவத்தை சாலினி மேல காட்டிட்டேன்னு என்ன நினைச்சா என் மேலே எனக்கு கோபமா வருது. பாவம் சாலினி, என் மேலே என்ன நினைச்சா எனக்கு கோபமா வருது. அச்சோ, நம்ம இன்னைக்கு வழக்கம் போல லேட்டா வந்துட்டோமே. மச்சான் நம்ம மேல கோவமா இருப்பான். அவனை எப்படி ஆயினும் சமாதானப்படுத்துவோம். என்ன மச்சான், காலையில நல்லா ஜாலியா இருக்க போல இருக்கு, ரிலாக்ஸா? என்னது ஜாலியா இருக்கேனா? என்னைய பார்த்தா ஜாலியா வாடா தெரியுது. கை வலிக்குதுடா, வலிக்குது, முறுக்காத. ஐயோ விமலு, உனக்கு வாயாலதாம்ல பிரச்சனையே. இப்படி வந்து வசமா மாட்டிக்கிட்டியே இவங்கிட்ட. டே வலிக்குதுடா, விட்றா மாப்பிள, தெரியாம சொல்லிட்டேன். பின்னாடி இருந்து பார்க்க கண்ணை மூடி நல்லா ரிலாக்ஸா இருந்த மாதிரி இருந்ததா, அதனாலதான்டா அப்படின்னு நினைச்சிட்டேன். சாய் மச்சான், எங்கடா நானே டென்ஷன்ல உட்கார்ந்துருக்கேன். நீ வேற என் நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ரிலாக்ஸா இருக்கேன், ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா, ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கடுப்பு எட்டாம போயிரு. என்னடா நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு தானடா கேட்டேன். அதுக்கு என்ன ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனா, ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனான்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. வேணியை லவ் பண்ணும்போது கூட அவ கையை மட்டும்தானே இவன் பிடிப்பான். என்ன திடீர்னு ரொமான்ஸ் எல்லாம் பேசிருக்கான்? ஒருவேளை சாலினி கூட சேர்ந்துட்டானோ? சே இருக்காது. அதுக்குள்ள சமாதானம் ஆகி ரொமான்ஸ்க்குலாம் வாய்ப்பே இல்லை. இல்லைன்னா என்னவா இருக்கும்? இவன் முகத்தை பார்த்தா எதுவும் சரியில்லையே. என்னதான் நடந்துச்சுன்னு அவங்கிட்டே கேட்போம். காலையிலேயே சாலினியை அடிச்சுட்டா. என்னடா சொல்ற? தங்கச்சியை அடிச்சிட்டியா? ஆனா அவ கண்ணை பார்க்கும்போது எனக்கு என்னமோ பண்ணுதுடா. அடப்பாவி, உனக்கு அறிவு கொஞ்சமாவது இருக்கால? என் தங்கச்சியை அடிக்கதான் அடிச்சுட்டு அவ கண்ணை பார்த்தேன்னா உனக்கு இனம் புரியாத உணர்வு வரும், வராது? உனக்கே இது ஓவரா தெரியல. காரணம் இல்லாம எதுக்குடா என் தங்கச்சியை அடிச்ச? ஒழுங்கா என் தங்கச்சிக்கு போனை பண்ணி மன்னிப்பு கேளு. எதுக்குடா என் தங்கச்சியை அடிச்ச? அதுக்கு முதல் காரணத்தை சொல்லு. டே, எனக்கு அவ பக்கத்துல வரும்போது அந்த கலர் ட்ரெஸ்ல எனக்கு அவ வேணி மாதிரியே தெரிஞ்சாலா, எனக்கு அது மாதிரி கோவம் வந்துருச்சு. பக்கத்துல வராத சொன்னேன்னா அவ அப்பயும் பக்கத்துல வரவும் கோவம் வரையும் அடிச்சிட்டேன். அடப்பாவி, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மாவும் அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு என்னை கொண்டு பிடிச்ச அவ முன்னாடி விட்டாங்க. ஆனா அவ கண்ணை பார்த்து எனக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. ஆனா மன்னிப்பு கேட்கவே தோணல. அதனால நேரா கடைக்கு வந்துட்டேன். அதான் அவ ஞாபகமாவே இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கலாம்ல. என் தங்கச்சிட்ட மன்னிப்பு கேட்காம என்கிட்ட எல்லாம் பேசாதல. டே விமல், ஐயோ இவனும் நம்ம மேல கோவப்பட்டு போறானே. நம்ம பண்ணது தப்பு தான், இருந்தாலும் மன்னிப்பு கேட்கவும் தோண மாட்டேங்குது. சரி, இன்னைக்கு வீட்டுக்கு போய் அவகிட்ட எப்படின்னா மன்னிப்பு கேட்டுடலாம். பைக்கு வெளியே தான் இருக்குது. அப்போ நம்ம ஆத்துக்காரு வீட்டில் தான் இருக்காரு. நம்ம இந்த சமயத்தில் உள்ளே போகிறது தான் நமக்கு நல்லது. என்ன உள்ள பூகம்பமே வெடிச்சிட்டு இருக்கு போல இருக்கு. சரி, என்னதான் நடக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். அவளுக்கு குழந்தை குட்டி குடும்பம்னு அவளுக்கு எதுவும் தேவையில்ல. அவளுக்கு அவ்வளோ ஃப்ரெண்டுக்காரிவா போதும். ஊராச்சும் ஓவாரிக்கிட்டு எங்கனையும் பறக்கி தின்னுக்கிட்டு அப்படியே இருந்துக்கிடலான்னு இருக்கவா மண்டாட்டி, அதானே? சரி காய்கறி விடு. மருமவா வரும்போது வருவா. இவன் போய் இப்போ உடனே கூப்பிட்டு வர முடியுமா? அவளுக்கும் ரோசன் எல்லாம் இருக்க தானே செய்யும். அது என்னங்க, நம்ம மோவன் தான் வான்னு கூப்பிட்டுருக்காங்க, அப்போ வர வேண்டியது தானே. அங்கே போய் சாம்பார் வழி எதுக்கிட்டு சாம்பார் ஊற்றியலாம். சாம்பார் நீ சும்மா இரு. அவன் வேலைக்கு போற நேரத்துல அவனை ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் வேலைக்கு போயிட்டு வரட்டும், மருமவா அதுக்குள்ள வந்துருவா. இனிமே அவ உள்ள வந்தாலும் நான் சேர்க்க முடியும் பாருங்க. அவ எவ்வளவு தைரியம் இருந்தா ராத்திரி அந்த பாலடைஞ்ச வீட்டுல போய் தங்கியிருப்பா. நேரம் வீட்டுக்கு வர வேண்டியது தானே. ஆமா, தாயும் மௌனம் வம்படியா பிடிச்சு போட்டு இழுத்து தெருவில் கொண்டு போட்டுங்க. அவ வேற மறுபடியும் வருவா, நல்லா வருவாள். நீங்க ரெண்டு பேரும் பியாய் மாயி மிட்டியன்னு பயந்து அவ பியாய் வீட்டுக்குள்ளே போய் கிடந்தாலும் கிடப்போனா அந்தாலும் அங்க போயிருப்பா. நீ சும்மா என்னத்தையாவது வளரிட்டு இருக்காதியும். வாயை முடிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாயிரும். அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. ஐயா, நீ வேலைக்கு போயிட்டு வாயா, நான் பாத்துக்கிடியே. நமக்கு இந்த வீட்டில் இருக்க ஒரே ஏழ்ற இந்த ஒன்று தான். ஐயோ, என் வீட்டுக்காரன் வேலைக்கு போகிறேன்னு கிளம்புறானே, இந்த நேரத்தில் உள்ளே போகலான்னு அவ்வளோதான். உள்ள பேர் பெரிய பொண்ணு. சரிம்மா, நான் வாரேன். நீ போயிட்டு வாயா. என்னங்க, வந்துட்டேன். இப்ப எதுக்கெல்லாம் நீ வந்தா? வெளியே போனி. இங்கே பாருங்கத்தே, எங்கள் வீட்டுக்காரு என்னை வந்து கூப்பிட்டாரு, அதனால தான் நான் வந்தேன். நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. என் வீட்டுக்காரு மறுபடியும் வெளியே போகணுன்னு சொன்னால் நான் போயிடுவேன். எங்க நான் இப்போ இருக்கணுமா போகணுமா? நீங்கள் கூப்பிட்டதை மறைச்சி தான் நான் இங்கே வந்தேன். உங்கள் அம்மா மறுபடியும் இப்போ போங்குது. போகணுமா இங்கே இருக்கணுமா? நீ வெளியே போல குமரி. எம்மா, கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்கம்மா, நான் பேசிக்கிட்டுறேன் அவகிட்ட. என்னத்துல பேச போற இவகிட்ட? இவ ஒரு ஓடுகாடி ஒரு இடத்துல இருக்க மாட்டாள. இவளெல்லாம் மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டு வரது இந்த நடு வீட்டுக்குள்ள நாயை குளிப்பாட்டி வைக்க கதையா தான் இருக்கும். மறுபடியும் இது தெருவுக்கு தான் ஓடும். எம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் அவகிட்ட பேசிக்கிட்டுறேன். இங்க பாரு பெரிய பொண்ணு,
நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை நம்ம தான் காப்பாத்திக்கிடணும். நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏது இந்த சாம்பார் வாளி தூக்கிக்கிட்டு தெரியாதா? அதுவும் தான் நீ தெருவுக்கு ஒரே போய் பேசிக்கிட்டு இருக்கிறதும் தான். எல்லாம் நம்ம மரியாதைக்கு குறைவான செயல்தான். அப்படிலாம் போவாத பெரிய பொண்ணு, சொன்னா புரிஞ்சிக்க. இங்கே பாருங்க, நம்ம குடிசை வீட்டில் இருக்கும்போது எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் நான் இப்பயும் இருக்கேன். இப்போ பெரிய மாளிகை கட்டிட்டோம், அதனால நம்ம இப்போ பெரிய பணக்காரங்க, வெளியே போகக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது அப்படின்னு என்னைய ஒரு செயல் மாதிரி அடக்கி வீட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம அப்பா அப்படி கடலாம் போட்டு சிறுக சிறுக சேர்த்து இதில் தான் நம்ம இந்த வீட்டை கட்டணும், ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அப்போலாம் நான் வேலை செஞ்சது உங்களுக்கு குறைவா தெரியல, தரக்குறைவா, மரியாதை குறைவா. இப்போ உங்களுக்கு தெரியுது என்ன? நான் உமா கடைக்கு வேலைக்கு போவேன், நானும் பார்ட்னராக சேர்ந்து எல்லாம் பண்ணுவேன், நானும் என்னோட மன திருப்திக்கு எல்லாம் செய்வேன், வீட்டு வேலையும் செய்வேன். அதுக்குன்னு வீட்டு வேலையும் செய்யாமலாம் நான் இருக்க மாட்டேன். சும்மா என்னைய குறை சொல்லணும்னு சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன் அம்மா. ஏம்மா நீ என்ன சொல்ற? நான் என்னத்தல சொல்ல, உன் பொண்டாட்டி என்ன சொல்லான்னு ஒன்றும் சொல்லாம அப்படி மண்டையாட்டிக்கிட்டே இரு. நீங்க ரெண்டு பேரும் சமாதானமா ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க தான் பேசி ஒரு முடிவுக்கு வந்துக்கிடணும். உன் பொண்டாட்டியே வெளியே தெருவுக்கு போறதா இருந்தா வீட்டில் இருக்க அவ்வளோ வேலையும் முடிச்சுட்டு போக சொல்லு. இல்லாட்டின்னா நான் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன். காயத்ரி, உங்களுக்கு என்ன ஒய்? சமையல் வேலையை நீ பாத்துக்க. பாத்திரம் கழுவியது, துணியை துவைக்கிறது, வீடு பறிக்கிறது, இந்த மாதிரி வேலையும் மருமவா பாத்துக்கிட்டோம். அவனுக்கு எப்போ தோணுதோ அந்த வேலையை அவன் செஞ்சுக்கிட்டோம். சமையல் மட்டும் நேரத்துக்கு பசிக்கும்ல, எல்லா பிள்ளைகளும் எல்லாம் சாப்பிடணும், நல்லா சாப்பிடணுன்றதுனால சமையலை மட்டும் நீ பாத்துக்க. சரியா? ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லையா இப்போ? சூப்பர் மாமா, இந்த டீல் எனக்கும் ஓகே. என்னையா சொல்ற? நான் சொல்றது சரிதானே? ஆமாம்மா, நீங்க சமையல் வேலையை பார்த்துக்கிடுங்க. பாத்திரம் ஒன்றும் கழுவாண்டா, எல்லாத்தையும் போடுங்க, அவ வந்து கழுவிக்கிடுவா. அவ எப்ப வந்து வீட்டை பெருக்குவா, துணியை துவைப்பான்னு நான் காத்து கிடக்கணுமா? வீடெல்லாம் அந்த தாள கடந்த வீடு என்னத்துக்கு ஆகும்? அம்மா இப்படி ஆளாளுக்கு சொன்னா நான் என்னம்மா பண்றது? நீங்கள் இந்த டீலுக்கு ஓகேன்னு சொன்னால் நான் உள்ளே பையத்துக்கிட்டு போகிறேன், இல்லைன்னா இன்னும் வாசல் திறந்து தான் இருக்குது, நான் பாட்டுக்கு வெளியே பையத்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன். போலா போறவா, எதுக்கு இங்க பையத்துக்கிட்டு மறுபடியும் வாரா? பெரிய பொண்ணு, நீ உள்ள பைய தூக்கிக்கிட்டு போ. நீ உனக்கு எப்படி தோணுதோ பார்த்து செய். போ, உள்ள போ. சொல்ல புருஷை என்ன ஏத்தே, எங்கள் வீட்டுக்காரர் சொன்னதை கேட்டியலா? பைய உள்ளே எடுத்துக்கிட்டு போக சொன்னார். பாரேன். சரிம்மா, பார்த்துக்கோங்க, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வா. பொண்டாட்டி என்ன சொன்னாலும் மண்டையாட்டுவான், குறுக்க இந்த ஆளு வேற. உமுருங்க இடையில நாட்டாம பண்ண இங்க யார் கூப்பிட்டா? தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்கன்னா கேக்குறியரா? போ போ, போய் வேற வேலை கிடந்தா போய் பாரு போ. இந்த வீட்டுல ஒன்னும் சரி கிடையாது. உனக்கு உதவிக்கு வேணும்னா நான் வாரேன்னு தான் ஒரு வார்த்தை சொன்னேன். உடனே கையில பாத்திரம் சட்டி எல்லாம் எடுத்து கொடுத்து கழுவுன்னு விட்டுட்டாள. ஹோட்டல் சாமான் கழுவியதுன்னா சும்மாயா? அவளை பாத்திரமா அழுக்கு கிழுக்கு எல்லாம் தேய்ச்சி எடுக்கணும்னா கை குறுக்கு கிறுக்கு எல்லாம் உடஞ்சி போகுமே. இவகிட்ட சம்பளம் பேசாம வேற நான் உட்கார்ந்துட்டேனே. லட்சுந்தாங்க, இந்த பாத்திரத்தையும் சேர்த்து போட்டு கழுவிடுங்க. ஏன்னா என்ன மனம் போல சாமான கொண்டு போட்டுக்கிட்டே இருக்க, என்னைக்கு கழுவி முடிக்கிறது இதெல்லாம்னா? ஆமா லட்சு, இன்னும் சாம்பார் வாளி கிம்பர் வாளி எல்லாம் காலி பண்ணோம்னா அதை ஒரு இடத்துல மாத்திட்டு கொண்டாரு, அதையும் சேர்த்து கழுவிடுங்க. எல்லாம் எனக்கு சம்பளம் எவ்வளவு என்னன்னு சொல்லிட்டு போ, அதுக்கப்புறம் தான் இனிமே மீதி பாத்திரத்தை கழுவுவேன். அம்மா சொல்லிட்டேன், சம்பளம் தானே லட்சு, நான் போட்டு தாரேன், நீங்க கழுவுங்க கழுவுங்க. இருங்க, மீதி பாத்திரத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க கழுவிக்கிட்டு இருங்க. இவ நமக்கு சம்பளம் தருவாளா தரமுண்டாளா? இவளை நம்பலாமா வேண்டாமா? நம்மளே வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டோமா? தருவா தருவா, தராம எங்க போயிருவா? வேலை செய்யறதுன்னா சும்மையா செய்ய முடியும்? ஏதோ கட்ட நட்ட செலவுக்காக 10 ரூபா தந்தா நல்லா இருக்கும், பாப்போம். சிந்தாங்க, அந்த பாத்திரத்தையும் சேர்த்து வளர்க்குங்க. இல்ல சம்பளம் ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாயாவது தருவியா? அப்படி 100 ரூபா தானே, தந்துட்டா போச்சு. அப்ப சரியில்ல, வந்து அப்ப தினமும் உனக்கு பாத்திரத்தை கழுவி தந்துட்டு போயிரியே. அட, நீங்க ஒத்தையில கழுவணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நானும் வந்து உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவேன், அதனால நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நம்ம 2 பேரும் பேசி பேசி உட்கார்ந்து பாத்திரத்தை கழுவிடலாம். சரி சரி. உனக்கு எப்படிலாம் திடீர்னு இப்படிலாம் ஞானோதயம் பிறந்துச்சு? நீ நம்ம சும்மா சொல்லியான்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது அப்படிதான்க்கா, வேலை கேட்டு போனால் ஒரு இடம் தரமுட்டுக்காவ, அப்போ நம்மளே ஓனர் ஆகிட்டுன்னா முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் அவ்வளோ வீட்லேயும் ரேஸ் அரிசி எல்லாம் வாங்கி ஊற போட்டு நைட்டோட நைட்டு அரைச்சி எடுத்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பரவாயில்லையே, நீங்கள் தான் பெரிய பொண்ணை விரட்டி விட்டுட்டிய. இல்லைன்னா நான் பெரிய பொண்ணையும் வேலையில் சேர்த்துருந்தேன்னா நாங்கள் 2 பார்ட்னராக சேர்ந்து பெரிய லெவலில் வந்திருப்போம். எல்லாம் வேற அவளுக்கும் ஒரு குடும்பம் குட்டின்னு எல்லாம் இருக்குல்ல, அவள் அதையும் பார்க்கணும்ல. இப்படியே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சான்னா அவன் மாமியார் சும்மா விடுமா?
ஏற்கனவே வீட்டுக்காரன் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கான்னு சொன்னா மாமியார் எதையாவது ஒன்று சொல்லி சொல்லி சண்டை போட்டு விடுதுன்னு இதில் வேற நீயும் கூட்டுக்கிட்டு தெரிஞ்சானா வேற என்னத்தை சொல்ல உங்கள் வேலை நீங்களே ஏதாவது ஏழரை இழுத்துட்டு வந்து தெருவில் நிற்கும்போது இவரை எனக்கு தான் கஷ்டமா இருக்கு. இப்போ இப்படி பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. சரி நாளைக்கு நல்ல பிள்ளைலாம் இருந்து குடும்பத்துக்காண்டி ஏதாவது ஒன்று பண்ணுதுவே அப்படின்னு தோணும். யார் என்ன என்கரேஜ் பண்ண மாட்டேங்க அவக்கு எங்கள் வீட்டில் என்னைய மட்டும் தட்டியாவ, அதனால தான் எனக்கு கோவம் வந்துடுது. ஆமா ஆமா, இல்லாட்டினா நீ கோவப்பட முடியா ஒன்றும் பண்ண முடியா. உன் மாமியார் தலையில நீ சாணியை தப்பின விஷயம்லாம் எனக்கு தெரியாதுல்ல. இல்லைக்கோ நம்மளா வேலை செய்யும் போது செஞ்சிடலாம், அந்த பொம்பளை நம்மளை வேலை வாங்கும் போது நமக்கு கோவம் வந்துடுது. இப்போ பாருங்க ஹோட்டல்ல அவ்வளோ வேலையும் செய்யும், அது நம்மளா செய்யும். யாராவது நம்மளை செய்யற ஃபோர்ஸ் பண்ணுனாதான் நமக்கு செய்ய பிடிக்க மாட்டேங்குது. அப்போ உங்களை ஒருத்தரும் ஒன்றும் சொல்லக்கூடாது, நீங்களா செஞ்சா செய்விய அப்படிதானே? ஆமா லட்சி அப்படிதான். அப்போ நான் கல்யாணம் கல்யாணம்னு ஒன்றும் பண்ணாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்திருந்தேன்னா ஒன்றும் ஒரு யாரும் கேட்க மாட்டாவ. குடும்பம் ஆகிவிட்டா புருஷன் மாமியார்னு எல்லாம் கேள்வி கேட்க தான் செய்வாவ. எல்லாருக்கும் நீ பதில் சொல்லி தான் ஆகணும், அவையெல்லாம் நீ அனுசரித்து தான் போய் ஆகணும். அதுக்காண்டி எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட முடியுமா? சரிக்கா நம்மகிட்ட 4 காசு சேர்ந்துட்டுன்னு வைங்க, நம்ம வீட்லேயும் நம்மள மதிப்பாவல்ல, அப்புறம் பார்த்துக்கிட்டே. எங்க மாமியாரே நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு காசை கொண்டு வந்து தாரேன்னு சரின்னு பல்ல கட்டிட்டு நீ வெளியே விட்டுச்சு, இல்லாட்டின்னு அது வெளியே விடுமாக்கு நீ. பாவம் இப்போ பெரிய பொண்ணு தான் வீட்டுக்கு போனவா, என்ன ஆனாலோ ஏது ஆனாலோ தெரியல. அவளும் எங்க வீட்டில் இருப்பான்னு நினைக்கிய, அவள் இன்னும் 10 நிமிஷத்துல பறந்துங்க வருவா பேரு. அது என்னம்மா சரிதாம்க்கு. அப்படியே அவைய விடாண்டன்னு சொன்னா பையத்துக்கிட்டு கிளம்பிடுவா. பாலடைஞ்ச பங்களாவில் போய் கூட நான் தங்கிக்கிடியேன்னு. அவளும் வாங்கி ஏசுதான். அவளுக்கும் இவ்வளவு நெஞ்செழுத்தெல்லாம் இருக்கக்கூடாது. அவ்வளோ இதை குறைச்சிக்கிட்டு நேற்று ராத்திரி அங்கே போய் படுத்திருக்கா வர, அணியாவது தெருவில் கொட்டாயை போட்டு தூங்கினா. அவள் பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளே போய் தூக்கியிருக்கா. அங்கே பாம்பு கிம்பு பூச்சி கிச்சி பூரம் பள்ளின்னு ஏதாவது கடிச்சிருந்தா என்ன ஆகுறது? இருந்தாலும் அவளுக்கு ஒன்றை விட திமுறை அதிகம்தான். ஆமாக்கா, அந்த பிள்ளைய நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டேன் வராண்டே, எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போறேன்ட்டு போனா கடைசியில் அங்கேயும் இல்லாமல் இங்கே போய் இருந்திருக்கா. அதுவே எனக்கு தெரியாது பத்தியில, எனக்கே தெரியாது. காலையில் 7:02 வந்து கேட்டுட்டு போகும்போது தான் எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் கடையில் நிற்காருன்னு சொன்னாருன்னு எல்லாம் ஓடியிருந்தவங்க கடைக்கு. நான் அங்கே மைனி வீட்டில் இருந்து தான் வந்திருக்கான்னு நினச்சோம்க்கா, அவள் அங்கேருந்து வந்திருக்கான்னு எனக்கே தெரியாது. சரி வீட்டுக்கு போயிருக்கான்ல, பார்ப்போம் வந்து ஏதாவது சொல்லிட்டடப்பா. அதெல்லாம் பெரிய பொண்ணு வீட்டுக்கார அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவாருக்கு, அந்த தைரியத்தில் தான் அவள் போயிருப்பா. இல்லாட்டின்னா அவள் எங்கே போவா? சரி நல்லா இருந்தா சரிதான், இருக்கட்டும். வா வந்து வேலையை வருவா.